மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் வாழ்வோம் வாழ வைப்போம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் வெல்கம்ஸ் யூ டு லிவ் லைஃப் கிவ் லைஃப் ப்ரோக்ராம். சத்தியத்தை அறிவோம், சஞ்சலங்கள் நீங்கி சந்தோஷமாய் வாழ்வோம். சபையில்லா பகுதிகளில் சபைகள் நிறுவி தேவனுடைய இருதயத்தை குளிர பண்ணி நாமும் மகிழ்வோம். 365 simply supernatural truths that change your life and make you a world changer. உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகையும் வாழ வைக்கும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட லகுவான சத்தியங்கள் 365. ஒருவராக பெரிய அதிசயங்களை செய்கிற தேவாதி தேவனுடைய நாமத்தினாலே இந்த செய்திக்கு உங்களை வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தொடர்ந்து நீங்கள் இந்த ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் மூலமாக வழங்கப்படுகிற வாழுவோம் வையகத்தை வாழ வைப்போம் செய்திகளை கேட்டுக்கொண்டே இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கையிலே சூழ்நிலைகள் தலை நேராக மாறிக்கொண்டு இருப்பது என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. 365 இயற்கைக்கு அப்பாற்பட்ட லகுவான உங்களை வாழ வைக்கக்கூடிய சத்தியங்களிலே இன்றைக்கு 33வது சத்தியத்தை நாம் தியானிக்க போகிறோம். இயேசு கிறிஸ்து சொன்னார், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அதாவது வேர்வையிலிருந்து, விரக்தியிலிருந்து, விபத்திலிருந்து, வியாதியிலிருந்து, வியாகுலங்களிலிருந்து உங்களை விடுதலையாக்குவது சத்தியத்தை அறிகிற அறிவு மட்டும்தான் பிரியமானவர்களே. எனவே இந்த நாள் தியானத்திற்கு அல்லது இந்த சத்தியத்திற்கு தேவன் கொடுத்த பெயர், தங்கள் ஆற்றலை அறியாதவர்களையே பிசாசானவனால் அலைக்கழிக்க முடியும். இன்றைக்கு யார் யாரெல்லாம் தேவன் தங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆற்றலை அறிந்திருக்கிறார்களோ அவர்களை பிசாசானவன் விட்டுவிட்டான். அவர்கள் வாழுகிற தெரு பக்கமே போகிறதில்லை. ஏனென்றால் அவர்கள் அந்த ஆற்றலை அறிந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. பிரியமானவர்களே, ஒரு மனுஷனுக்கு 3 நிலை. முதலாவது பாருங்கள், என்னாலும் பிரச்சனையில் தான் இருப்பான், என்னாலும் பிசாசு பிடியில் தான் இருப்பான். பிரச்சனையெல்லாம் தர்றது பிசாசு தான். எப்பொழுதும் அவனுடைய ஆளுகை அவர்கள் மேலே இருந்துகிட்டே இருக்கும். இப்படி நிறைய கிறிஸ்தவங்க இருக்காங்க, நல்ல கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். இரண்டாவது நிலை பாருங்கள், வந்து வந்து போகிறான். வியாதி வந்து வந்து போகும், விபத்து வந்து வந்து போகும், குடும்ப குழப்பம் வந்து போகும், வரும் போகும், வரும் போகும். மூணாவது நிலையை நோக்கி நீங்கள் வந்து கொண்டு இருக்கிறீர்கள். அது என்னவென்றால், நிரந்தரமாக இந்த உலகத்தின் அதிபதியாகிய பிசாசானவன் உங்கள் வீட்டு பக்கமே வரமாட்டான், உங்கள் சர்ரத்தை தொடமாட்டான், உங்களுடைய வருமானத்தை தொடமாட்டான், உங்களுடைய ஊழியத்தை தொடமாட்டான். பிரியமானவர்களே, அதனால தான் இந்த தலைப்புக்கு பெயர், தங்கள் ஆற்றலை அறியாதவர்களையே பிசாசானவனால் அலைக்கழிக்க முடியும். பாருங்கள், தேவ பிள்ளைகள் தேவனால் அற்புத திறன் உள்ளவர்களாக மாற்றப்பட்டு இருக்கிறோம். நல்லா கவனிங்க, நான் திரும்பவும் சொல்கிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ தேவனைப் போல ஆற்றல் மிக்கவனாக இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய். உனக்கு தேவன் கொடுத்திருக்கிற ஆற்றலை நீ அறிந்து கொள்ளுவாய் என்றால் இந்த உலகத்தின் அதிபதியாகிய பிசாசானவன் உன்னை அணுகவே மாட்டான். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இதில் என்ன ஒரு துக்ககரமான செய்தி என்றால், நல்ல தேவனுடைய பிள்ளைகளும் தங்களுக்கு தேவன் தந்திருக்கிற ஆற்றலை அறியாததுனால பிசாசானவனால் ஃபுட்பால் ஹாக்கி விளையாடப்படுகிறார்கள் என்று சொல்லி ஏசாயா 42:22 நாம் ஏற்கனவே ஒரு எபிசோடில் பார்த்துருக்குறோம். திரும்பவும் நீங்கள் வாசித்து பாருங்கள். ஏன் நல்ல தேவ ஜனங்கள் சூறையாடப்படுகிறார்கள், ஏன் கெபிகளிலே அடைக்கப்பட்டிருக்கிறார்கள், ஏன் தவிக்கிறார்கள், ஏன் சஞ்சலத்தோடு வாழுகிறார்கள், ஏன் வேர்வை சிந்தி விரக்தியுடனும் விபத்துகளுடனும் வியாகுலத்துடனும் வியாதியுடனும் வாழுகிறார்கள் என்றால் தங்களுடைய ஆற்றலை அறியாதவர்கள். எந்த அளவுக்கு அந்த பொய்யனும் பொய்க்கு பிதாவுமானவன் பொய்யை நம்ப வைத்து விட்டான் தெரியுமா?
தேவனுடைய பிள்ளைகளும் மற்ற உலகத்தானை போல எந்த ஆற்றலும் இல்லாதவர்கள் என்கிற பொய்யை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ப வச்சுட்டான். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், அவனுக்கு பேர் விட்டார், அவன் பொய்யனும் பொய்க்கு பிதா. யாரையும் நம்ப வைத்திருவான். கிறிஸ்துவுக்குள் தங்களுக்கு இருக்கிற வல்லமையையும் ஆற்றலையும் அறியாதவர்களை அவன் இந்த நாளில் அலைக்கழித்து கொண்டிருக்கிறான். இந்த நாள் உங்களுக்கு விடுதலையின் நாள். ஏற்கனவே 32 சத்தியங்களை நீங்கள் கேட்டிருப்பீர்கள் என்று சொன்னால், நான் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள். இந்த விசுவாசம் நிறைந்த வல்லமையான வார்த்தைகளை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னால், எழுதப்பட்டுள்ள எல்லா நன்மைகளும் தானாகவே உங்களை வந்து அடையும். பிரியமானவர்களே, நம்ம எப்படி பொய்யை புரிஞ்சு வச்சுருக்கோம் தெரியுமா? நான் சரியாக பரிசுத்தம் இல்லை, ஆகையினால நான் சங்காரமாக வாழுகிறேன், சஞ்சலத்தோடு வாழுகிறேன், நான் சரியாக ஜெபம் பண்ணலை, நான் சரியாக கீழ்ப்படியலை, நான் சரியாக உபவாசம் பண்ணலை. இப்படி நீங்கள் உங்களையே நினைத்து கொண்டிருக்கிறீர்கள். பிரியமானவர்களே, நீங்கள் என்றைக்கு உங்களுடைய பார்வையை சிலுவைக்கு நேராக திருப்புவீர்களோ அப்பொழுது சிலுவையின் மேன்மையை அறிந்து கொள்ளுவீர்கள். சிலுவையிலே நடந்திருக்கிற மாபெரும் எக்ஸ்சேஞ்ச், நான் நீதிமான் ஆகும்படியாக அவருடைய நீதியை தூக்கி என் மேலே வச்சுட்டாரு. என் மேலே இருந்த பாவ சாபங்களை தூக்கி அவர் மேலே வச்சுட்டாரு. நான் ஐஸ்வர்யவன் ஆகும்படியாக என் மேலே இருந்த தரித்திரத்தை தூக்கி அவர் மேலே வச்சுட்டு அவர் மேலே இருந்த ஐஸ்வர்யத்தை தூக்கி என் மேலே வச்சுட்டாரு. மாபெரும் பண்டமாற்றம், மார்வலஸ் எக்ஸ்சேஞ்ச். நான் வியாதிப்படக்கூடாது என்பதற்காக என்னுடைய வியாதிகளை சுமந்துட்டாரு, என்னுடைய துக்கங்களை சுமந்துட்டாரு, என்னுடைய தரித்திரத்தை சுமந்துட்டாரு. அவருக்கு இதுக்கு எதிரடையாக ஐஸ்வர்யம், ஞானம், சந்தோஷம், சமாதானம் அவரிடத்திலிருந்து எடுத்து என் மேலே வச்சிட்டார் என்கிற சத்தியத்தை நீங்கள் இந்த நாளில் அறிந்து கொள்ள போகிறீர்கள். இப்பொழுது இருக்கிற சூழ்நிலை உங்களுக்கு மாறப்போகிறது. பிரியமானவர்களே, பழைய ஏற்பாட்டிலே தேவன் ஒரு வாக்கு பண்ணுகிறார். உபாகமம் புஸ்தகத்திலே தம்முடைய ஜனங்களை பார்த்து என்ன சொன்னார்? பூமியில் உள்ள சகல ஜாதிகளை விட நான் உன்னை மேன்மையாக வைப்பேன் என்று சொன்னார். பாருங்க பிரியமானவர்களே, சிலுவையிலே முடிந்தது என்று சொல்லி அவர் முடித்து விட்ட கிரியைகளினாலே இன்றைக்கு நீங்களும் நானும் பூமியில் உள்ள சகல ஜாதிகளை விட மேன்மையாக இருக்கிறோம். ஒரு 10 உதாரணம் சொல்லுகிறேன். முதலாவது பாருங்கள், நீங்கள் யாருடைய பிள்ளை? எல்ஷடாய் தேவனுடைய பிள்ளை, ஆற்றல் மிக்க தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறதுனால யூ ஆர் ஆன் த டாப் ஆஃப் த வேர்ல்டு. இஸ் இட் நாட் ட்ரூ? அது சத்தியம் இல்லையா? உலகத்தில் வேறு யாருங்க ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள்? நீங்களும் நானும் தானே. அப்போ நம்ம உலகத்தில் உச்சியில் இல்லையா? நீங்கள் தேவ நீதி ஆக்கப்பட்டிருக்கிறீர்களே, அப்போது ஆர் யூ நாட் ஆன் த டாப் ஆஃப் த வேர்ல்டு? You have been sanctified. You have been perfectly perfected. You are more than a conqueror. Are you not on the top of the world? வசனத்தை ஏற்றுக்கொள்ளுங்க பிரியமானவர்களே. நீங்கள் தேவனுடைய வார்த்தையை சந்தேகிப்பீர்கள் என்று சொன்னால் தேவனையே சந்தேகிக்கிறீர்கள். அந்த துணிகரமான பாவத்தை செய்யாதீர்கள், இருக்கிறதையும் இழந்து போவீர்கள். கர்த்தர் நல்லவர். இந்த நாளில் உங்களுக்கு விசுவாசத்தை பெருக பண்ணுகிற தேவனுடைய ஆவியானவர் அப்படியே செய்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்கள், அப்போது நம்ம உலகத்திலே டாப்பில் இருக்கிறோம்னா இயேசுவை போல இருக்கிறோம், இயேசுவை போல ஆற்றல் மிக்கவர்களாக இருக்கிறோம். எந்த சூழ்நிலையும் ஓவர் கம் பண்ணுகிற ஆற்றல் நிறைந்தவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள். இது தெரியாததுனால நீங்கள் சங்காரமாக இருக்கிறீர்கள். சஞ்சலத்தையும் தவிப்பையும் வியாதியையும் வியாகுலத்தையும் அணைத்து கொண்டு இன்றைக்கு தேவனுடைய சரீரமாகிய சபை வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. அவர் என்ன சொல்லுகிறார் பாருங்கள். அங்கே ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 5வது அதிகாரம் 13வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். த புக் ஆஃப் ஐசாயா சாப்டர் 5 verse 13. என் ஜனங்கள் அறிவில்லாமையால் சிறைப்பட்டு போகிறார்கள். எதனாலங்க சிறைப்பட்டு போகிறாங்க? பரிசுத்தம் இல்லாமல்னு சொல்லலை, ஜெபிக்காததுனால சொல்லலை. இவையெல்லாம் பை ப்ராடக்ட். உங்களுடைய பரிசுத்தமும் உங்களுடைய ஜெபமும் விசுவாசத்தினால தான் வரும். பிரியமானவர்களே, அறிவு இருந்தால் தான் வரும். என்ன அறிவு வேணும்?
நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன், அப்போ தான் உங்களால் நீதிமானாக வாழ முடியும். நான் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறேன், அப்போ தான் நான் பரிசுத்தமாக உங்களால் வாழ முடியும். நான் முற்றிலும் ஜெயம் கொண்டவராக இருக்கிறேன், அப்போ தான் உங்களால் ஜெயமாக வாழ முடியும். தேவனுடைய நாமம் உங்கள் மூலமாக மகிமைப்படும். பிரியமானவர்களே, ஒரு வசனமாக இருக்குது. ஓசியா 4:6 பாருங்கள், என் ஜனங்கள் அறிவில்லாமையால் சங்காரமாகிறார்கள். த புக் ஆஃப் ஹோசேயா 4:6. நீதிமொழிகளில் சில வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். நான் வசனத்தை வாசித்தாதான் உங்களுடைய மைண்டு ரெனியூவல் நடக்கும். பிரியமானவர்களே, ஏனென்றால் உங்கள் மனதை புதிதாக்குகிற வல்லமை தேவனுடைய வசனத்தில் மாத்திரம்தான் இருக்குது. நீதிமொழிகள் 24, த புக் ஆஃப் ப்ராவர்ப் chapter 24 verses 4, 5 and 14. அறிவினாலே அறைகளிலே அருமையும் இனிமையுமான சகலவித பொருட்களும் நிறைந்திருக்கும். ஞானமுள்ளவன் பலமுள்ளவன், அறிவுள்ளவன் தன் வல்லமையை அதிகரிக்க பண்ணுகிறான். இந்த நாளில் தாழ்மையோடு, மிகுந்த தாழ்மையோடு உங்களுடைய கரத்தை பற்றி கொண்டு நான் உங்களுக்கு அன்பாக ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். பிரியமானவர்களே, நீங்கள் இந்த செய்தியோடு இணைந்து கொள்ளுங்கள். 365 இயற்கைக்கு அப்பாற்பட்ட செய்திகளை நீங்கள் தொடர்ந்து கேளுங்கள், திரும்பவும் கேளுங்கள், மீண்டும் மீண்டும் கேளுங்கள். நீங்கள் கர்த்தரை அறிகிற அறிவிலே பெருகுவீர்கள். பிசாசுக்கு உங்கள் வீட்டு பக்கமே இடம் கிடையாது. ஏனென்றால் நீங்கள் சரியாக சத்தியத்தை அறிந்து கொள்ளுவீர்கள். பிரியமானவர்கள், நான் சத்தியத்தை அறிந்ததாலே சங்கடங்கள் ஒளிந்து போயிற்றே, சஞ்சலங்கள் நீங்கி போயிற்றே, அவரை சந்தோஷமாய் பாடி துதிப்பே. நான் சத்தியத்தை அறிந்ததாலே சஞ்சலங்கள் நீங்கி போயிற்று. நீங்கள் சரியான சத்தியத்தை அறிகிறீர்கள். பிசாசுக்கு நீங்கள் இனிமேல் கதவை திறக்கவே மாட்டீர்கள், இயேசுவின் நாமத்தினால. பிரியமானவர்களே, ஏன் அநேக நல்ல தேவனுடைய பிள்ளைகளும் தோல்வியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்? ஒரே காரணம்தான், தங்களுக்கு என்ன பவர் இருக்குன்னு அறியலை. பாருங்கள், அங்கே சங்கீதம் 78வது சங்கீதத்தில் நீங்கள் வாசிக்கலாம். இஸ்ரவேலர்கள் தேவனை மட்டுப்படுத்தினார்கள். தே லிமிட்டட் த ஹோலி ஒன் ஆஃப் இஸ்ரேல். இஸ்ரவேலரின் பரிசுத்தரை நீங்கள் தான் மட்டுப்படுத்த முடியும். பிசாசு மட்டுப்படுத்த முடியாது, தேவன் மட்டுப்படுத்த மாட்டார். நீங்கள் தான் உங்கள் ஆற்றலை அறியாததுனால ஒரு அனாதையை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. வாசிக்கலாம். ஏசாயா 52வது அதிகாரத்தில் நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். ஏசாயா 52வது அதிகாரம் 5வது வசனத்திலே உங்களை குறித்து தேவன் என்ன சொல்லுகிறார் பாருங்கள். ஏசாயா 52:5, இப்பொழுது எனக்கு இங்கே என்ன இருக்கிறது என்று உங்களை பார்த்து கேட்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, தேவன் உன்னோடு பேசுகிறார். இப்பொழுது எனக்கு உங்ககிட்ட என்ன இருக்குது? என் ஜனங்கள் விருதாவாய் கொண்டு போகப்பட்டார்கள். அவர்களை ஆளுகிறவர்கள் எது? தேவனுடைய பிள்ளைகளை வாஸ்ட் மெஜாரிட்டி தேவனுடைய பிள்ளைகளை எது ஆண்டு கொண்டு இருக்கு? வியர்வை, வியாதி, வியாகுலம், இன்னும் என்னது, விபத்து, இதுதான் ஆண்டு கொண்டு இருக்கு. அவர்களை ஆளுகிறவர்கள் அவர்களை அலற பண்ணுகிறார்கள். குழந்தை இல்லை, அலறுறாங்க. சுகம் இல்லை, அலறுறாங்க. புருஷன் குடிகாரனாக இருக்கிறான், அலறுறாங்க. இவைகளிலிருந்து விடுதலை பண்ணக்கூடிய ஆற்றல் உனக்கு இருக்கிறது என்பதை நீ அறியவில்லை. நித்தமும் நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழுகிறதுனால தேவன் என்ன சொல்லி ஆக்கிறார் பாருங்க. எனக்கு உங்ககிட்ட என்னப்பா இருக்குது? நித்தமும் இடைவிடாமல் என் நாமம் தூஷிக்கப்படுகிறது. நான் உலகத்தில் டாப் ஆஃப் த வேர்ல்டில் உன்னை வைத்திருக்கிறேனே, உனக்கு அந்த ஸ்டேட்டஸுக்கு நீ போகிறதுக்கு ஆற்றலை தந்திருக்கிறேனே, நீ ஏன் இப்படி நடுத்தர நின்று என் பேரை கெடுக்கிறா என்று சொல்லுகிறார். பிரியமானவர், நான் சொல்லலை, தேவன் சொல்லுகிறார். நீங்கள் ஒருவேளை சரியான சத்தியத்தை அறிந்து விசுவாசிக்கிற நபர்களாக இருந்தால்
நன்றாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள். நான் அதற்காக உங்களை வாழ்த்துகிறேன். இன்னும் தேவனுடைய நாமத்தினால வாழ்ந்து சுகித்திருப்பீர்கள், நீங்களும் வாழுவீர்கள், வையகத்தையும் வாழ வைப்பீர்கள். ஆனால் இன்றைக்கு நிலை என்னவென்று சொன்னால், மோர் தென் 90% ஆஃப் த குட் கிறிஸ்டியன்ஸ் they have not started receiving the return blessing. எழுதியிருக்கிற எந்த நன்மையை ருசி பார்க்கவில்லை. ஏன் சஞ்சலம், ஏன் தவிப்பு? உனக்கு இருக்கிற ஆற்றலை நீ அறியவில்லை. இன்றைக்கு அறிந்து கொள். தைரியமாக நீ பயன்படுத்து, தைரியமாக நாக்க பேசு, அப்பாலே போ சாத்தாரே என்று சொல்லு. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பிரியமானவர்களே, வேதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட சக்ஸஸ்ஃபுல்லாக வாழ்ந்தவர்கள் தங்களுக்கு இருந்த ஆற்றலை அறிந்திருந்தார்கள். பழைய ஏற்பாட்டில் ஏராளமான உதாரணங்கள் இருக்கின்றன, புதிய ஏற்பாட்டில் உதாரணங்கள் இருக்கின்றன. தாவீதை எடுத்துக்கொள்ளுங்கள். தாவீதுக்கு இருந்த அதே ஆப்பர்ச்சுனிட்டி சவுலுக்கு இருந்ததா இல்லையா? சவுல் அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தானா இல்லையா? உங்களைப் போல என்னை போல. ஆனால் தாவீதுக்கு ஒரு அறிவு இருந்தது. என்ன அறிவு? தனக்கு என்ன ஆற்றல், என்ன பவர், என்ன அத்தாரிட்டி இருக்குங்கிற அந்த அறிவு இருந்ததுனால சும்மா ஒரு கல்லை தூக்கி போட்டான், கோலியாத்து க்ளோஸ் ஆயிட்டான். இதே வேலையை சவுல் செய்திருந்தான், அவனுக்கு இருந்த அந்த ஆற்றலை வெளிப்படுத்தி இருப்பான். பிசாசினால் அலைக்கழிக்கப்பட்டிருக்க மாட்டான். எழுதியிருக்கு பாருங்க, சவுல் பிசாசினால் அலைக்கழிக்கப்பட்டான். காரணம், தனக்கு இருந்த ஆற்றலை அவன் அறியவில்லை. அறிந்திருந்தால் அப்பாலே போ சாத்தானே என்று சொல்லியிருப்பான் பாருங்க. அவன் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பான். அவனுடைய வாழ்க்கையினாலே தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டிருக்கும். தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறதுனால பிரியமானவர்களே, உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து எழுதப்பட்டுள்ள எல்லா நன்மைகளினாலும் உங்களை பெருக பண்ணி அலங்கரித்து அழகு பார்த்து அகமகிழ ஆசையாக இருக்கிறார். உங்கள் ஆற்றலை நீங்கள் பயன்படுத்துங்கள். பிரியமானவர்களே, பிசாசினால் அலைக்கழிக்கப்பட்டது போதும், அவனை விரட்டுவது எளிது. உங்களுடைய வியர்வையையும் வியாகுலத்தையும் விபத்துக்களையும் சஞ்சலங்களையும் தவிப்பையும் அப்பாலே போ சாத்தானே என்றால் ஓடிடுவான். நீங்கள் ஆற்றலை அறிந்து கொள்ளுவீர்கள் என்று சொன்னார். எங்கள் செய்திகளை நீங்கள் தொடர்ந்து கேளுங்கள், அப்பொழுது தேவ ஆற்றலை நீங்கள் அறிந்து கொள்ளுவீர்கள். சாத்தானுக்கு நீங்கள் இடம் கொடுக்கவே மாட்டீர்கள். ஹல்லேலூயா. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எத்தனை பேர் பிரியமானவர்களே, பவுலும் சீலாவும் அங்கே பேதுரு தங்களுக்கு இருந்த ஆற்றலை அறிந்திருந்தார்கள். ஆகுனால ரொம்ப பீஸ்ஃபுல்லாக தூங்குனாங்க. எங்கே? சிறைச்சாலையில். எந்த சூழ்நிலையிலாக இருந்தாலும் நீ நல்லா தூங்குவா. எப்போ? தேவன் உனக்கு கொடுத்துருக்கிற அந்த அத்தாரிட்டியையும் அந்த பவரையும் நீ அறிந்து கொள்ளுவாய் என்று சொன்னார். தேவன் அவர்களுக்கு அதிகாரமும் வல்லமையும் கொடுத்து அனுப்பினார் பாருங்கள். அப்படி தான் உங்களுக்கு தெய்வீக வல்லமையையும் தெய்வீக அதிகாரத்தையும் தெய்வீக ஆற்றலையும் உங்களுக்கு நிரப்பி வைத்து உங்களை அலங்கரித்து இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாளில் உங்களுக்கு ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்கள் உண்டாகட்டும். பிரியமானவர்களே, என்னிடத்தில் பலவிதமான நோய்களிலும் பலவிதமான கடன் பிரச்சனைகளிலும் பலவிதமான பற்றாக்குறையிலும் உள்ளவர்கள் என்னை தொலைபேசியில் அழைக்கிறாங்க. நீங்கள் என்னை வந்து பாருங்கள் என்று நான் ஒரு நாளும் ஒருவருக்கு சொன்னதில்லை. நான் ஃபஸ்ட்லேயே சொல்லிடுவேன், நீங்கள் என்னை வந்து பார்க்க வேண்டாம், இந்த சத்தியத்தை அறியுங்க. அப்போ நான் இப்போ விரட்டுறேன், இந்த வியாதி திரும்ப வராது என்று சொல்வேன். சொன்ன உடனே சுகம் வந்துடுது. கேன்சர் வியாதி சுகமாகுது, செவிட்டு காது திறக்குது. பாருங்கள், அங்கே தாம்பரத்தில் ஒரு கூட்டத்தில் பேசினேன். வந்த எல்லாரும் அற்புத சுகத்தை பெற்றார்கள். ஒரு மகளுக்கு ரொம்ப சந்தோஷம் பாருங்கள். அவளுக்கு ஒரு 40 வயசு இருக்கும். தனியாக கடைசியில் வந்தா, ஐயா எத்தனையோ வருஷம் முதுவலில் இருந்தேன், முதுவலி சோமாயிட்டு, இப்போ எனக்கு இன்னொரு தேவை இருக்குன்னு சொன்ன. சொல்லு மகளே என்றேன். என்னுடைய வீட்டுக்காரர் ரொம்ப குடிக்கிறாரு. அப்போ இந்த கூட்டத்துக்கு வருவாரான்னு, அடுத்த வாரம் கூட்டத்துக்கு வருவாரா? அவர் வரமாட்டார். நான் சொன்னேன், நான் ஒரு பேப்பர் எடுத்து அதில் எழுதி கொடுத்தேன், சூப்பர் நேச்சுரல் பவர் ஆஃப் த நேம் ஆஃப் ஜீசஸ். இப்படி நான் நிறைய பேருக்கு எழுதி கொடுத்துருக்கேன். பிரியமானவர்களே, சூப்பர் நேச்சுரல் பவர் ஆஃப் த நேம் ஆஃப் ஜீசஸ். அவ்வளோதான். ஏமா அவன் தலையின உரைக்குள்ளே வைத்துரு, அவன் குடிக்க மாட்டான் என்று சொன்னேன். என்னுடைய ஆற்றலை கிருபையாக நான் அறிந்திருக்கிறேன். பிரியமானவர்களே, நான் ஏன் இதை இவ்வளவு
ஒரு ஆதங்கத்தோடு பேசுகிறேன்னா உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த ஆற்றல் இருக்கிறத. நீங்கள் எல்லாரும் எழுந்தாதானே நம்முடைய தலைமுறையிலே நம்முடைய உலகத்தை சுவிசேஷமயமாக்க முடியும். இயேசுவை போல மரித்தோரை எழுப்பினால்தானே உலகத்தை சுவிசேஷமயமாக்க முடியும். சீஷர்களைப் போல மரித்தோரை எழுப்பினால்தானே இந்த உலகத்தை சுவிசேஷமயமாக்க முடியும். உங்களை ராஜாக்கள் தேடி வருவார்கள். 15 நாள் கழித்து அவள் சொல்கிறான், ஐயா 15 நாட்களாக குடிக்கவே இல்லை அப்படிங்கிறான். அல்லேலூயா. விடுதலை அளிக்கிறவர் நான் அல்ல, நீங்களும் அல்ல, தேவன் விடுதலை அளிக்கிறார். ஆனால் அதுக்கு டூல் நீங்கள் தான் வாய்க்கால். பிரியமானவர்களே, உங்களிடத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. வேதம் முழுவதும் பிரியமானவர்களே, யாரெல்லாம் தங்கள் ஆற்றலை அறியாதிருந்தார்களோ அவர்கள் வாழவே இல்லை. நீங்கள் வாழவில்லையா? எழுதியிருக்கிற நன்மைகளை பெற்று நீங்கள் வாழவில்லை என்று சொன்னால் பிரியமானவர்களே, தேவன் உங்களுக்கு தந்திருக்கிற ஆற்றலை நீங்கள் அறியவில்லை. தேவன் உங்களுக்கு தந்திருக்கிற ஆற்றலை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொன்னால் பிரியமானவர்களே, நான் உங்களுக்கு இன்றைக்கு ஒரு புஸ்தகத்தை அறிமுகப்படுத்துகிறேன். ஆவி, ஆத்துமா, சரீரம், ஸ்பிரிட், சோல் அண்ட் பாடி. கொரியர் சர்வீஸ் ஃப்ரீ. உங்களுக்கு கையில் புஸ்தகம் கிடைத்த பிறகு நீங்கள் பேங்கில் பணம் போட்டால் போதும். இந்த ஆற்றல் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சிட்டிங்கன்னா உங்களால் விசுவாசிக்க முடியும். இந்த ஆவியிலே தேவன் அவருக்கு இருந்த ஆற்றலை வைத்திருக்கிறார், அவருக்கு இருந்த ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். எழுதியிருக்கிற எல்லா நன்மைகளையும் உங்களுடைய ஆவியிலே வைத்து விட்டார். உங்களுடைய ஆத்துமா ரெனியூவல் ஆகும்போது, மைண்டு ரெனியூவல், அவங்களுடைய மனம் புதிதாகும் பொழுது அது அன்றாட அனுபவமாக மாறிவிடும். பிரியமானவர்களை, அற்புதம் நடக்காத நாளே இல்லை. இதுதான் உங்கள் தலையெழுத்து. எங்கள் செய்தியை தொடர்ந்து கேளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்காத நாளே இருக்க முடியாது. பிரியமானவர்களே, என்னுடைய நண்பர் ஒருடைய ஊழியத்தில் 30க்கும் அதிகமான நபர்கள் உயிரோடு எழுந்திருக்காங்க. கர்த்தர் நல்லவர். உங்களை வாழ வைக்க அவர் துடித்து கொண்டு இருக்கிறார். தேவனுடைய நாமத்தை அறிந்த மகனே, மகளே, உனக்கு இருக்கிற ஆற்றலையும் நீ அறிந்து கொள்வாய் என்றால் அது எளிது. கர்த்தர் நல்லவர். பாருங்கள், ஒரு 600-700 பேர் வந்த ஒரு கூட்டத்தில் தேவனுடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொண்டேன். ஒரு ஞாயிறு ஆராதனையில் எனக்கு இருந்த ஆற்றல் எனக்கு தெரியும் என்பதனாலே இயேசுவை போல அந்த 1 மணி நேரம் செய்தினா ஆரம்பத்திலேருந்தே அற்புதங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. கிருபை கிருபை கிருபை. இதெல்லாம் பார்த்த உடனே ஜனங்களுக்கு ரொம்ப விசுவாசம் வந்துட்டு பாருங்கள். கடைசியில் வியாதி உள்ளவர்கள் எழுந்தர்கள் என்று சொன்ன பொழுது சுமார் 100 பேர் எழும்பிட்டாங்க. தேவனுடைய ஆற்றல் எந்த அளவுக்கு வேலை செய்து பாருங்கள். இப்போ எனக்கு 20 நிமிடங்களில் நான் இந்த வேலையை முடிக்கணும், சாத்தியமல்ல. கர்த்தர் எனக்கு ஒரு வெளிப்பாடு கொடுத்தார். உனக்கு மாத்திரமல்ல, இங்கே இருக்கிற அத்தனை பேருக்கும் என்னுடைய ஆற்றலை கொடுத்துருக்கிறேன் என்று ஞாபகப்படுத்துகிற உடனே ஒரு வாலிப பையனை அழைத்தேன். தம்பி, நீ இந்த ஆண்கள் மேலெல்லாம் கை வைத்து இயேசுவின் நாமத்தினால வியாதியை ஓடு என்று சொல்ல ஒரு வாலிப பிள்ளையை அழைத்தேன். பெண்கள் மீதெல்லாம் கை வை என்று எல்லாரும் சுகமாயிட்டாங்க. எல்லாரும் முன்னால் வந்து சாட்சி சொன்னார்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்களுக்கு தேவன் தந்திருக்கிற ஆற்றலை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அப்பொழுது பிசாசு உங்கள் பக்கமே தலை வைத்து படுக்க மாட்டான். அந்த கிருபை தேவன் உங்களுக்கு தரும்படியாக. ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. நீர் எங்களோடு பேசுகிற உம்முடைய வார்த்தைக்காக நன்றி. சகல சத்தியத்திற்குள்ளும் எங்களை நடத்துகிற பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி. ஓ ஆவியானவர் நன்றி. ஓ ஆழங்களை எங்களால் அறிய முடியாத ஆண்டவரே, பரிசுத்த ஆவி எங்களிடத்தில் வந்ததினால நாங்கள் பலனடைந்து இயேசுவை போல ஆற்றல் மிக்கவர்களாக இருக்கிறோம் என்கிற சத்தியத்தை இதை கேட்க போகிற எல்லாருடைய இருதயமும் அந்த மனக்கண்கள் திறக்கப்பட்டு அந்த ஆற்றலை அறிந்து கொள்ளுவார்களாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். மனக்கண்கள் திறக்கப்பட்டு உங்கள் விசுவாசம் கட்டவிழ்க்கப்பட தரமான தமிழ் மற்றும் ஆங்கில புத்தகங்களுக்கு, மனம் புதிதாகப்பட்டு மறுரூபம் அடைய ஆடியோ மற்றும் வீடியோ செய்திகளுக்கு, வியாதியஸ்தர்களை சுகமாக்க 2 நாள் பயிற்சி பெற, அருட்பணி தலைவர்கள் பயிற்சி பெற, ஜெப உதவிக்கு மற்றும் காணிக்கை அனுப்ப எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 733-882709 733-882709.
0